இரவு வேளையிலும் மிகவும் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது மதுரையில் அமைந்துள்ள யானைக்கல் பழச்சந்தை. சந்தைகளுக்கு வரும் பழங்களை மாநிலத்தின் பல பகுதிகளுக்கு ஏற்றிச் செல்வதற்காக நூற்றுக்கணக்கான லாரிகளும் மினி டெம்போக்களும் 3 சக்கர வண்டிகளும் அங்குள்ள சாலைகளில் சுறுசுறுப்பாக ஓடிக்கொண்டிருக்கின்றன. பழங்களை லாரிகளில் இருந்து இறக்கவும் ஏற்றவும் இரவு நேரங்களில் மட்டும் தாங்கள் பணிக்கு வருவதாக தொழிலாளர்கள் கூறுகின்றனர். நாங்கள் மருத யானைக்கல் பழக்கடையில் வேலாக்குறோம். 10-15 வருஷமாக வேலாத்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் வர்ற லோடுகளை இறக்கி கடையில் கொடுப்போம். கடையில் சேல்ஸ் பண்ணுவாங்க. நாங்கள் நைட்டு 10 மணிக்கு மேலே வேலைக்கு வருவோம். காலைல 4 மணிக்கு வேலை பார்ப்போம். நாங்கள் கடையில் எங்களுக்கு அன்னன்னைக்கு சம்பளம் 300-400 கிடைக்கும். நாங்கள் காலைல வீட்டுக்கு போயிடுவோம். பகலில் வேலை கிடையாது. தினமும் இங்குள்ள பழச்சந்தைக்கு மாதுளை, ஆரஞ்சு, பப்பாளி, திராட்சை, தர்பூசணி, அன்னாசி மற்றும் ஆப்பிள் போன்ற ஏராளமான பழ வகைகள் வந்த வண்ணம் உள்ளன. அவ்வாறு வரும் பழங்களை பத்திரமாக அட்டை பெட்டிகளிலும் பிளாஸ்டிக் பெட்டிகளிலும் நேர்த்தியாக அடுக்கி வைத்து பெட்டிகளை சரக்கு வாகனங்களில் ஏற்றுகிறார்கள் தொழிலாளர்கள். கடந்த 18 வருஷமாக மதுரை யானைக்கல் பழ மார்க்கெட்டில் லோடுமேனாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். எங்களுடைய வேலை இரவு 10 மணிக்கு தொடங்கி அதிகாலை 3 மணிக்கு முடிஞ்சிடும். வெளிமாநிலங்களிலிருந்து வரக்கூடிய பழங்களை இறக்கி மற்ற மாவட்டங்களுக்கு, ராம்நாடு, திருநெல்வேலி இந்த மாதிரி மாவட்டங்களுக்கு ஏற்றி விடுறது தான் எங்களுடைய வேலை. இதை நம்பி 2500 குடும்பங்கள் பொழைச்சிக்கிட்டு இருக்கு. பின்னர் அவை வெளி மாவட்டங்களுக்கும் மாநிலங்களுக்கும் கொண்டு செல்லப்படுகின்றன. கடந்த 20 வருடங்களுக்கு முன்பு வெறும் 25 கடைகளுடன் தொடங்கப்பட்ட சிறிய அளவிலான பழச்சந்தையானது தற்போது 200க்கும் மேற்பட்ட கடைகளை கொண்டுள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். குறைஞ்சது 500-550 லாரிகள் போய்கிட்டு இருக்கு. பழங்கள் சென்னையிலேருந்து மற்ற வெளிநாடுகளில் உள்ள பழங்கள் பூரா இறங்குது. ஆஸ்திரேலியா திராட்சை, ஆஸ்திரேலியா கிரேப்பு, இது ஃபாரின் ஆப்பிள், நியூசிலாந்து ஆப்பிள், சைனா பேரி, கலிஃபோர்னியா ப்ளம்ஸு மற்றும் வெளிநாட்டு பழங்கள் பூராமே இறங்கிட்டு இருக்கு. மேலும் பிற மாநிலங்களான கர்நாடகா, மகாராஷ்டிரா மற்றும் காஷ்மீரில் இருந்து யானைக்கல் பழச்சந்தைக்கு அதிக அளவில் பழங்கள் வருகின்றன. மீண்டும் அவை தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் உட்பட பல பகுதிகளுக்கு விற்பனைக்காக அனுப்பி வைக்கப்படுகின்றன. நாங்கள் ஒரு 15 வருஷ காலமாக மதுரையில் பழ வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். வெளி மாநிலங்கள்லேருந்து, அதாவது கர்நாடகா, மகாராஷ்டிரா, காஷ்மீர், இங்கேருந்துலாம் சரக்கு வருது. இங்கேருந்து தென் மாவட்டங்களுக்கு பூராமே இங்கேருந்து தான் போகுது. எங்கிட்ட காரைக்குடி, தேவக்கோட்டை, பேராவூர்னு, இந்த பக்கம் சாத்தூர், கோயில்பட்டி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, நாகர்கோவில், திருவனந்தபுரம் வரைக்கும் இங்கேருந்து சரக்கு ஏல முறையிலையும் நேரடியாக விலை பேசியும் வியாபாரிகள் வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. இரவு நேரங்களில் மின் விளக்குகளின் ஒளியால் சூழப்பட்ட பழச்சந்தை பகல் வேளைகளில் பழங்களை தினசரி வாடிக்கையாளர்களுக்கு விற்பனை செய்யும் சந்தையாக செயல்பட தொடங்குகிறது. மேலும் இது சுமை தூக்கும் தொழிலாளர்கள் உட்பட பலருக்கும் வேலை கொடுத்து ஊதியமும் வழங்கி வருகிறது. இதை நம்பி உள்ள சுமை தூக்கும் தொழிலாளர்கள் உட்பட 3000 பேர் சுறுசுறுப்புடன் இந்த மலைச்சந்தையில் இயங்கி வருவதால் ஆரோக்கியமான பழங்கள் மற்ற மாவட்டங்களுக்கும் பிற பகுதிகளுக்கும் அனுப்பப்பட்டு வருகின்றன. தூங்கா நகரம் என்று பெயர் பெற்ற இந்த மதுரைக்கு மேலும் மணிமகுடம் சூட்டுகிறது இந்த பழச்சந்தை. காவேரி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் முத்துகிருஷ்ணனுடன் குமரேசன்,